சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வணக்கம் போட்டுட்டு நம்ம ஒரு மதிய விலாகுக்கு வந்த இடம் தான் காரசாரம். ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரே ஒரு சின்ன ரூம்ல அவங்க ஒரு கிச்சன் செட்டப்ல போட்டு ஆரம்பிச்சப்ப நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே சாப்பிட. அப்புறம் ரொம்ப நாள் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி. இப்போ வீடியோலேயே நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். நம்ம வாங்கின சிக்கன் எதுவுமே பார்த்தீங்கன்னா ரெகுலரா நம்ம சாப்பிட்ற சிக்கன் கிடையாது. அப்போலோ ஆகட்டும், 90 ஆகட்டும், அப்புறம் சிந்தாமணி கூட ஓகே சாப்பிட்டுருப்போம். நான் ஃபர்ஸ்ட் ப்ரான் தொக்கு நம்ம ட்ரை பண்ணதுமே இங்கதான். ஸோ அப்பதான் எனக்கு ப்ரான் தொக்குன்ற ஒரு மேட்ரே அப்பதான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. சொன்னா வந்து ஒரு ஆகஸ்ட் 15ல இருந்து ஒரு சின்னதா 16-17 ஏதோ ஈவென்ட் இருக்குனாங்க. அதோட ஈவென்ட் மேபி நீ பப்ளிஷ் பண்றதுக்குள்ள ஒரு வந்துருச்சுன்னா ஒரு ஹிண்டா கீழே அதுவும் போடலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ vlog இன் வுல்ஃப் ஆஃப் ஃபுட் ஸ்ட்ரீட். இந்த vlogல நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரசாரம் அப்படின்ற ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட், நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் ராஜபாளையம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது, காட்டன் மார்க்கெட் ஏரியாவில் இருக்குது. அங்கே தான் வந்திருந்தோம். மிஸ்டர் பாலாஜி வந்து ஓவராக பேசிகிட்டு இருந்தார், எங்கே போகலாம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அவனே அன்னையை அடிச்சு இழுத்துட்டு நீங்கள் கூட்டின்னு வந்துட்டான். அண்ட் இந்த ஓனர் வந்து நமக்கு தெரிஞ்ச அண்ணன். ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி நானும் பாலாஜி, ஜெய் கணேசன் பார்த்தா என்னோட பழைய விலாகில் வீடியோ இருந்தது. ஒரே ஒரு சின்ன ரூமில் அவங்க ஒரு கிச்சன் செட்டப்பில் போட்டு ஆரம்பித்தப்ப நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே சாப்பிட. அப்புறம் ரொம்ப நாள் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி. இப்போ வீடியோலேயே நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், தனித்தனியாக குடில் எல்லாம் போட்டு இப்போது ரீசெண்ட் 1 வீக் பேக் வந்து ஏசி ரூம் வந்து புதுசாக லான்ச் பண்ணி புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஏசி ரூம்மே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம்பியன்ஸ் மட்டும் காட்டேன் பாலாஜி. ஒரு மாதிரி சூப்பரான ஆம்பியன்ஸ். இது மதுரை, சென்னை அந்த ரேஞ்சுக்கு ஆம்பியன்ஸ், இந்த ஆம்பியன்ஸ் இருக்குது அப்படின்லாம். அண்ட் மேலே சீலிங் லைட்டுமே எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பிடிச்சிருந்தது. ஓகேவா? இன்னும் இப்போ மீன்வைல் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தா அப்பல்லோ சிக்கன் 90, சிந்தாமணி சிக்கன், இது 3 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு பிரியாணி வேறு சொல்லியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷலும் அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்பல்லோ சிக்கன், அப்பல்லோ ஃபிஷ் வந்து நான் சென்னையில் சாப்பிட்ருக்கேன் பாலாஜி, செம்மையாக இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்குன்றதை நான் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு இருக்கேன். வுல்ஃப் ஆஃப் ஃபுட் ஸ்ட்ரீட் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வணக்கம் போட்டுட்டு நம்ம ஒரு மதிய விலாகுக்கு வந்த இடம் தான் காரசாரம். காரசாரம் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா காரசாரம் சாப்பிட வந்திருக்கோம். எல்லாமே நல்லா இருக்குங்க. ப்ரான் தொக்கு ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது இங்கே தான். மோஸ்ட்லி ஒரு 4 இயர்ஸ் பேக் நாடி க்ளவுட் கிச்சன் பேஸ்டாக இருக்கும்போது, இந்த ஸ்டார்ட் அப் இருக்கும்போது என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்ச ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த சேனலை ப்ரொவைட் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பட் அவங்க வளர்ச்சி பார்க்க ரொம்ப ஹாப்பி. நாங்களும் அடுத்து வரலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். பட் இப்போ தான் கன்வீனியன்ட்டாக டைம் ஸ்பேஸ் எல்லாமே அமைஞ்சிச்சு வந்துட்டோம். பட் நாங்கள் வந்த டைம் இவ்வளோ பெரிய ஏசி ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒரு வாரம் தான். ரொம்ப ஹாப்பி தான். பட் இப்போ நமக்கு மக்கள் கூட கம்மியாக தான் இருக்காங்க. பட் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் ஷேர், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் கம்மியான ஆள் வந்ததுக்கான கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். ஆமாம். ஸோ நாங்கள் வாங்கினதை டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். மீதியெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கிங்க்கு வந்து பிரச்சனை கிடையாது, சொல்லி ஆகணும். ஏன்னா ஊருக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ பிஸியாக ரஷ்ஷாக இருக்கும். பட் இந்த ஏரியாவில் வந்து பார்க்கிங் இஷ்யூவே கிடையாது. நீங்கள் கேரளா போகிறதா இருக்கட்டும், பட் அங்கே நீங்கள் வர்றதா மக்களாக இருக்கட்டும், வெளில பார்க் பண்ணுறதுக்கு பைக், காருக்கெல்லாம் நல்ல சஃபிஷியண்ட்டாக இடம் இருக்குது. ஏசி டைனிங்குமே போகணும்னு இருந்தாங்க, சூப்பராக இருக்குது. வெளியில் குடில் மாதிரி சின்னதாக போட்டிருக்காங்க. கார்டன் ரெஸ்டாரண்ட், ஆக்சுவலாக இது பேரே காரசாரம் கார்டன் ரெஸ்டாரண்ட் தான். அதாவது கார்டன் டைப்லலாம் உங்களுக்கு இருக்குது. நாங்கள் அதுவும் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஏசியில் வேணும்னாலும் ஏசியும் வச்சுருக்காங்க, அங்கேயும் ட்ரை பண்ணலாம். இது சிக்கன் பிரியாணி, சிந்தாமணி சிக்கன். இதுங்கண்ணா சிக்கன் 90 அப்பல்லோ சிக்கன், சிக்கன் 90 அப்பல்லோ சிக்கன். அவர் இது ஆக்சுவலாக இது கொடுத்துருக்குது நல்லா இருக்கு, நமக்கு பிடிச்சி சர்வ் பண்ணுறதுக்கு வசதியா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நாடியோட ஸ்பெஷல் ஆர்டர் இது எல்லாமே. ஏன் அப்படின்னா
நாடி ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறாங்க. நாடி என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸும் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிக்கன் சிந்தாமணி பிளேட்டிங் சூப்பராக இருக்கு. ஓகே, அது தனியாக எடுத்துருவோம். ஆக்சுவலாக சிந்தாமணி சிக்கன் பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட சிக்கன். வாவ், சூப்பர். அப்போலோ சிக்கன் பயங்கரமா இருக்கு. ஆனால் அது கொஞ்சம் சாசியா இருக்கு. டேஸ்ட் ஆனால் சூப்பர். சாத்தியான அந்த அப்போலோ சிக்கன் ட்ரை பண்ணுவோம். மூணுமே கரெக்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது சிக்கன்ல. அதாவது அவங்க வந்து 3 வகை நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று சாசியா, ஒன்று நல்லா ட்ரையா, இன்னொன்று லைட்டா கொஞ்சம் இது செமி ட்ரையா இருக்கு. நம்ம செமி கிரேவியா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து என்னது, அது இதுதான் அப்போலோ. அது 90 நல்லா இருக்கு. சிக்கன் 90 எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த பெப்பர் சிக்கன் ட்ரை போடுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. லெக் பீஸை நம்ம ஹாரி கொடுத்தோம். ரைட், நம்ம கூட இருக்கோம், நம்ம பார்த்துட்டா டயலாக் நம்ம பார்த்துக்குவோம். இந்த டயலாக் அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும். பிரியாணி வந்துங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கழிச்சு, ஆமா, ஜீரக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம முட்டை எடுத்து அண்ணன் கொடுத்துரும். ஓகே, தேங்க்யூ. அந்த கலரே ரொம்ப சூப்பரா மைல்டா இருக்கு. அந்த yellowish brown. நாடி பொறுத்து கரெக்டா அந்த சால்னாக்கு ஏத்த பிரியாணி தான். சால்னா ஊற்றி தான் கரெக்டா இருக்கு. பிரியாணி மட்டும் தனியாக சாப்பிட்டா கொஞ்சம் மசாலாலாம் மைல்டாக தான் இருக்கு. ஒரு நீங்க சீரக சம்பாக்கு ஏற்ற மசாலா இருக்கு. கரெக்டு. சால்னாவோட சாப்பிடுவோம், சூப்பரா இருக்குங்க பிரியாணி பொறுத்து. கண்டிப்பா டெஃபினட்டா நான் திரும்ப ஒரு பிளைன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். ஆமா கண்டிப்பா வேணும். ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. சொல்ல போனா அந்த சால்னாவோட மிக்ஸ் ஆகும்போது தான் கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு பிரியாணி. தனியா சாப்பிடும்போது கூட அவ்வளோ இது இல்லை, சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர். ஆனா எனக்கு இந்த சிக்கன் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாசியா சிக்கன் பிடிச்சிருக்கு. சாசியா சிக்கன் நான் இன்னும் அது 2 சாப்பிட்டு பார்க்கல. ஓகே, இது மட்டும் சாப்பிட்ருக்கேன். வெள்ளைப்பூடு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா நல்லா இருக்கு. கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு பிளைன் பிரியாணி வாங்கி ஆகணுங்க. ஏன்னா பிரியாணி ஃப்ளேவர் டாப் நாச்சா இருக்கு. இதே மாதிரி ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இருக்கு நாடி, நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாலாஜி, நான் வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டேன். சிந்தாமணி சிக்கன் 90 அண்ட் அப்போலோ சிக்கனும் டேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ திருப்பி சொல்லிட்டு இருந்த, அதனாலேயே நான் டேஸ்ட் பண்ணேன். ஆல்ரெடி நான் இதெல்லாம் டேஸ்ட் பண்ண மேட்டர் தான். அப்போலோ சிக்கன் வந்து முந்திரி எல்லாம் போட்டு ஒரு மாதிரி செம்ம டிஃப்ரெண்ட்டான இருக்குது. சிந்தாமணி சிக்கன் நல்லா ஒரு சுக்காவே ஒரு ஹை அண்ட் வெர்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும், எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இருக்குது. இது என்ன 90 வந்து நல்லா பெப்பர் லைட்டாக பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது. அண்ட் சீரக சம்பா பிரியாணி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சீரக சம்பா பிரியாணி வித் சால்னா, பெர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். கிளாட் நீயும் ஹாரியும் ரொம்ப லைக் பண்ணது. எங்கள் பிளேட்டை பார்த்தா தெரியும், ரெடி ஆகிட்டு இருக்கு. நாங்கள் இதுலேயும் ஆனியன்னா சின்ன வெங்காயம்டா, சிந்தாமணி சிக்கன், அதனால தான் உனக்கு அந்த டேஸ்ட் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு. நீ சாப்பிட்டு சொல்லு, நீ தான் விருந்தினரா வந்திருக்க. இல்ல, ஆக்சுவலா அந்த சுக்காவை நீ சொன்னதுக்கு தான் ஃபீல் பண்றேன். அந்த சுக்காவோட ஸ்டைல் அப்படியே இருக்கு. அந்த சிக்கன் சுக்கா அப்படிங்கிற ஃபீலே கொடுக்குது. பெரிய வெங்காயம், அந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் அப்படியே அந்த சைஸ் வந்து நல்லா பார்த்தாலே சூப்பரா இருக்கு, சாப்பிட்றது நல்லா இருக்கு. சின்ன வெங்காயம் போட்டாலே ஒரு தனி டேஸ்ட் இல்ல. உனக்கு பிடிச்ச சிக்கன் எது பாப்பா? இந்த 3லயா? எனக்கு அப்போலோ சிக்கன் பிடிச்சது. அப்போலோ சிக்கன். ஏன்னா முந்திரி போட்டிருக்காங்க. நம்ம முந்திரி போட்டிருந்தாலே. அப்புறம் உங்க ஊருக்கான ஸ்பெஷல் பரத்லாம் இங்க இருக்கா? இருக்கா? இருக்கு. ஓ, பரவாயில்ல, எல்லாமே இருக்கு. பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாடி பிரியாணி நீ மஸ்ட் ட்ரை, நீ சாப்பிட்டு பாரு. நான் சாப்பிட்டேனே, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, சூப்பரா சாப்பிட்டாச்சு, எல்லாமே திருப்தி ஆயிடுச்சு. சூப்பர். அண்ணா சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட், வேலிட் பாயிண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வாங்கின சிக்கன் எதுவுமே பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம சாப்பிட்ற சிக்கன் கிடையாது. அப்போலோ ஆகட்டும், 90 ஆகட்டும், அப்புறம் சிந்தாமணி கூட ஓகே சாப்பிட்டுருப்போம். பட் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா,
நீங்க எப்பயுமே ரெகுலரா வாங்குற சில்லி சிக்கன், டிராகன் சிக்கன், அப்புறம் அந்த பஞ்சாபி இதெல்லாம் ஒரு ஸ்டைல். எந்த கடைக்கு போனாலும் நீங்க இதுவே ட்ரை பண்ணாம டிஃப்ரெண்ட் வெரைட்டி ட்ரை பண்ணணும், அதான் எங்களோட மோட்டிவ் அப்படின்னாங்க. இப்போதைக்கு என்ன அப்படின்னா மெனு வைடா இருக்கு, அவங்க அப்படியே ஷார்ட்கட் பண்ணிடலாம்னு பாக்குறாங்க. கொஞ்சம் அதை ஷார்ட்லெஸ் பண்ணி நம்ம கடைக்கு வந்தா சிக்னேச்சர் இது மட்டும் தான், இது வந்து நீங்க வெளியில எங்கனாலும் சாப்பிடலாம்லாம் இருக்காது, நம்ம கடையில மட்டும் தான் கிடைக்கும் நம்ம ஏரியால அப்படின்னு. அது ரொம்ப வேலிட் பாயிண்டா இருந்துச்சு. அப்புறம் நீ ஓன்டா பர்சனலா என்ன கேட்கறேன் அப்படின்னா, நீ சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு என்ன ஏது அப்படின்னு நான் கேட்கறேன். நீ முன்னாடி சாப்பிட்டுருப்ப என்ன ஃபீல் அப்படின்னு கேட்கறேன். அதான் இங்க வெரைட்டி நிறைய இருக்கும்டா. ஓகே 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 நீயும் சாப்பிட்டுருக்கேன். வெரைட்டி நிறைய இருக்கும். இங்கதான் நான் ஃபர்ஸ்ட் பிரான் தொக்கு நம்ம ட்ரை பண்ணதுமே இங்கதான். சோ அப்பதான் எனக்கு பிரான் தொக்குன்ற ஒரு மேட்டரே அப்பதான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. சோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு சிந்தாமணி ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்கோட ஸ்மாஷ் பண்ணி போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சாரி 90 சிக்கன் 90 நல்லா இருந்தது. சிந்தாமணி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இருந்துச்சு, அதுவும் செமையா இருந்தது. தேர்ட் வந்து கோகனட் கேஷ்யூஸ்லாம் போட்டு அப்பல்லோ சிக்கன், அதுவுமே செமையா இருந்தது. இப்ப ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, நாங்க வந்தது வெறும் 3 பேர், அதுல 2 பேர் தான் நல்லா சாப்பிட்டோம். அவன் ஆல்ரெடி சாப்பிட்டான். என்ன சிக்கல் அப்படின்னா ரொம்ப கம்மியான மெனு தான் ட்ரை பண்ணோம், பட் இதுவுமே அல்ட்டியா இருந்துச்சு. எங்களுக்கு என்னன்னா நெக்ஸ்ட் ஒரு நாள் டின்னர் வரும். அப்புறம் அண்ணா வந்து ஒரு ஆகஸ்ட் 15ல இருந்து ஒரு சின்னதா லைவ் போறேன்னு சொன்னாங்க, ஒரு ஈவென்ட் இருக்குனாங்க. அதோட ஈவென்ட் மேபி நீ பப்ளிஷ் பண்றதுக்குள்ள ஒரு வந்துருச்சுன்னா ஒரு ஹிண்டா கீழ அதுவும் போடலாம், ஷோரா போடலாம். பட் அதுக்குள்ள இந்த வீடியோ வந்துடும் நினைக்கிறேன். மக்கள் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்க வந்தீங்கன்னா ஸ்பெஷல் சிக்கன் எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு வெரைட்டியா இருக்குங்க, நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ரெகுலரா சாப்பிடுற சிக்கன் எல்லாம் அப்படியே கட் ஆஃப் பண்ணிட்டு இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில்லி சிக்கன்னா அது கூட அதாவது கூட ஒரு ஆடான வாங்கிக்கோங்க. பட் என்னன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, மக்களுக்கு புதுசா வெரைட்டி கொடுக்க நாங்க ஈகரா இருக்கோம், பட் ஆனா மக்கள் வந்து அதை இன்னும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வர்ற மக்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அவங்களுக்கு என்கரேஜிங்கா இருக்கும். இன்னும் வேற மெனு ஆட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு குண்டூர் சிக்கன்லாம் இங்க நம்ம ஏரியால இங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இங்க மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சவுத்துல ஆமா கரெக்ட். மதுரையில கூட இருக்குமான்னு தெரியல, மேபி இருக்கலாம். அதனால ஆந்திரா ஸ்டைல்ல வந்து நிறைய மெனுலாம் ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. பர்சனலா நல்லா இருக்குங்க, மைல்டா இருக்கு, உடம்புக்கு எந்த இதுவும் இருக்காது. கண்டிப்பா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாடியோட கிட்டத்தட்ட ஃப்ரெண்டு தான் சொல்லலாம்னா நல்லா பண்ணிருக்காங்க. பட் அவங்க இன்னும் இதே மாதிரி வர வாழ்த்துக்கள். ஓகே, பை. See you in the next vlog. Until then, see you Sata. Bye. ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்